வெங்காயத்தை உள்ள இறக்குறேன். பட்டை கிராம்பு கிடையாது, அதனால அதை விட்டாச்சு. டேரெக்டாக சின்ன அதே பொடியாக மஞ்சள் தூளை இறக்கி விட்டு லைட்டாக ஒரு கிண்டலை போட்டு விட்டா மஞ்சள் தூள், எண்ணெய், சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயத்து கூட மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான். இந்த உப்பு போட்டு மட்டும் போதுமா இல்லை அதுக்கு சேர்க்கணுமாண்ணே? அடுத்த லாஸ்ட்டாக அப்படியே நல்லா வரமிளகா வெங்காயம் எடுத்த வரமிளகா காரமாக கணிசமாக அப்படியே கிண்டி விட்டுருவோம். மணக்கிறதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக அப்படியே எப்படியா அப்படியே கிண்டி விட்டுருங்க. கிட்ட ஒரு பக்கம் சிக்கன் சூப், சிக்கன் ரசம், அதாவது நாட்டுக்கோழி ரசம். எப்படி வலிக்கிற நாட்டுக்கோழி பொரியலாக வதக்கலாம் தற்கலாம் இது வந்து நாட்டுக்கோழி கடையில் வாங்கினது. அப்படியே இறக்கும். சூப்பராக இறக்காச்சு. வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் மேலே அப்படியே போட்டு விட்டோம்னா மொத்தம் மிக்ஸ் ஆகிடும். அப்படியே கலந்துவாங்க. நல்லா ஸ்கின்னோட வாங்கி மஞ்சளை தடவி செஞ்சு மிக்ஸிங்க போடுங்க. இது எவ்வளோ நேரம்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இது பண்ணி விட்டா அதுவே தண்ணி வரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மசாலா இருக்கிற ஐட்டம்லாம் எப்போ சேர்க்குறது? தேவையெல்லாம் கிடைக்காவா? ரைட்டு. அதுவும் தண்ணி இறங்க. இந்த சிக்கன்லேருந்து தண்ணி இறங்கல, அது மாதிரி இறங்க. அவ்வளோதான். மல்லித்தலை இஸ் த ஃபைனல் அவுட்புட். சாரிங்க, சில மசாலாஸ்லாம் ஆட் பண்ணும்போது அதை எடுக்க முடியல, கொஞ்சம் வெளியில் விளையாடுறதுனால போயிட்டேன். ஸோ அண்ணன் வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறாரு. எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருக்குது. இப்போ போய் சாப்பிட்றது மட்டும்தான் ஒர்க்கு. சாப்பாடு, சிக்கன் ரசம், ஃபைனலாக காட்டு ஒரு கறி, கொஞ்சம் தயிர். ஃபைனலி சாப்பாடு ரெடி.